முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோடவுக்கு எதிராக இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அவர்கள் பிணையிலே செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதாம். இப்போது அவர்களுடைய வழக்கை தொடர்ந்தும் விசாரிப்பதற்கு அல்லது தொடர்ந்தும் தீவிரமாக விசாரிப்பதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கஞ்சிபான இம்ரானினுடைய மிக நெருங்கிய கூட்டாளி மற்றும் ஒருவர் இப்போது துபாயிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சத்து என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்போது அவரையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஷிரான் பாசிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மிக முக்கியமான எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இப்போது சிக்கியிருக்கின்றார்கள். களுத்துறையைச் சேர்ந்தவர் என்று இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றாராம். அத்தோடு ஒரு மிக பெரும் நடிகை, இலங்கையைச் சேர்ந்த ஒரு நடிகையும் இந்த ஷிரான் பாசிக்குடைய பணத்தை வெள்ளையாக்குவதில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற தகவல்களும் வந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த ஜோசித ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி, அதாவது 2006 தொடக்கம் அதன் பிற்பட்ட காலங்களிலே கடற்படை தளபதியாக இருந்த இந்த வசந்த கர்ணகோடவுக்கும் இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே. இந்த விடயத்தை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு 8 வழக்குகள் சார்ந்துதான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றார்களாம். ஏன் எதற்காக இந்த குற்றப்பத்திரிகை என்று பார்க்கின்ற போது, இந்த ஜோசித ராஜபக்ச கடற்படையிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் 2006ஆம் ஆண்டு. இந்த காலப்பகுதியிலே அவருக்கு அந்த அளவுக்கு தகமை இல்லை, இருந்தாலும் மிக பெரும் உயரிய பதவி ஒன்று வழங்கப்பட்டிருந்தாம். அந்த தகுதியும் தகமையும் அனுபவமும் இல்லாமல் அந்த பதவிக்கு அவர் கொண்டு வரப்பட்டிருந்தாராம். அதன் பின்னர் தகுதி உடையவர்களும் தகமை உடையவர்களும் மாத்திரம், அனுபவம் உடையவர்களும் கல்வி தகமை உடையவர்கள் மாத்திரமே இந்த பிரித்தானியாவினுடைய ரோயல் நேவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டப்படிப்புக்கு அல்லது அந்த நேவி சார்ந்த ஒரு பட்டப்படிப்புக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்களாம். ஆனால் அதற்கு இந்த ஜோசித ராஜபக்ச அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம். இந்த விடயத்திற்காக இந்த கடற்படைக்குள்ளே மிக பெரும் குளறுபடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. கடற்படையினுடைய சில சட்டங்கள் மீறப்பட்டுத்தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றதாம். ஜோசித ராஜபக்சவை ரோயல் நேவியினுடைய அந்த பயிற்சி பாடநெறிக்காக அனுப்புவதற்காக என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது. இதனால் அரச சொத்தும் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் வந்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் வழக்கு தொடரப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஜோசித ராஜபக்சவை உள்ளே கொண்டு வந்திருந்த, அதாவது கடற்படைக்குள்ளே கொண்டு வந்து உயரிய பதவி நிலையை வழங்கியிருந்த இந்த வசந்த கர்ணகோட, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட சிக்கல் நிலை ஏற்பட்டு அவர்களுக்கு எதிராகத்தான் இப்போது வழக்கு தீவிரம் பெற்றிருக்கின்றது. அந்த வழக்கை தொடர்ந்தும் விசாரிப்பதற்காக இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே. இன்றைய தினம் இந்த குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சமர்ப்பித்திருப்பதாக, நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருப்பதாக தகவல்கள், செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த கஞ்சிபான இம்ரான் குழு இப்போது துரிதமாக வேட்டையாடப்படுகின்றார்கள். நாளுக்கு நாள் வருகின்ற செய்தி துபாயிலிருந்து ஒருவர் கொண்டு வரப்படுகின்றார், ஓமானிலிருந்து ஒருவர் கொண்டு வரப்படுகின்றார், மலேசியாவிலிருந்து ஒருவர் கொண்டு வரப்படுகின்றார். அப்படி என்றால் அங்கே கைது செய்யப்பட்டவர்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வருகின்றார்கள். எல்லாருமே மிக பெரும் பாதாள உலக குழு தலைவர்கள் தான், அல்லது மிக பெரும் போதைப் பொருள் கடத்தல்களிலும் பாதாள உலக குழு செயற்பாடுகளிலும் ஈடுபட்டவர்கள் தான். அதில் கஞ்சிபான இம்ரான் என்பவர் மிக முக்கியமானபடி. ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சொல்லியிருந்த விடயம் கூட அருண விஜயசேகர சொல்லியிருந்தார். கஞ்சிபான இம்ரானை கைது செய்து விட்டோம் என்ற அடிப்படையில் தான் தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் அதனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இன்னும் வெளிவரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அவர் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்போகின்றோம் என்ற அடிப்படையிலே அருண விஜயசேகர சொல்லியிருந்தார். ஆனால் இன்றளவும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக இன்னும் அது வெளியாகவில்லை. இருந்தாலும் இப்போது மீண்டும் துபாய் நாட்டிலே வைத்து, ஐக்கிய அரபு ராச்சியத்திலே வைத்து இன்னும் ஒருவர், இந்த கஞ்சிபான இம்ரானுடைய மிக முக்கிய நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாராம். சத்து என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கின்றாராம். இதில் மிக முக்கியமான விடயம், கஞ்சிபான இம்ரானுக்கு மிக நெருக்கமாக இருந்த பலர் இப்போது கைது செய்யப்படுகின்றார்கள். ரத்மலானை சைமா உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார்களாம். இவர்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையிலே தான் இப்போது இந்த துபாயிலே வைத்து இன்னும் ஒரு நபரான
இந்த சதுவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரும் கஞ்சிபான் இம்ரானுடைய போதைப் பொருள் வலையமைப்பை வழிநடத்தியவர் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றதாம். இப்போது துபாய் பாதுகாப்பு தரப்பினர் தான் அவரை கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு ராட்சியத்தினுடைய பாதுகாப்பு தரப்பினர் அங்கே விசாரணைகள் இடம்பெற்ற பின்னர் அவரை நாட்டிற்கு அனுப்பி அல்லது நாடு கடத்துவார்களாம். இலங்கை அவரை பொறுப்பேற்குமாம். இது ஓரிரு நாட்களுக்குள்ளே இடம்பெறலாம், ஒரு 3 நாட்களுக்குள்ளே இது இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு மிக பிரபல்யமான போதைப் பொருள் கடத்தல்காரர் அல்லது போதைப் பொருள் இந்த பாதாள உலக குழு செயற்பாட்டாளர் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட போகின்றார். நேற்றொருவர் கொண்டு வரப்பட்டிருந்தார், அவருக்கும் பேர் சதுதான். முன்தினம் ஒருவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் இலங்கைக்குள்ளே அழைத்து வரப்படுகின்றார்கள். அதிலே துரித வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது சர்வதேச நாடுகளினுடைய இலங்கையினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளினூடாக இன்டர்போலினுடைய உதவியோடு சர்வதேச போலீசாருடைய உதவியோடு துரித நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த சிரான் பாசிக் கைது செய்யப்பட்ட பின்னர் பலர் இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு பிரபலியமான நடிகை, அதாவது பியூமி ஹன்சமாலினி என்றால் எல்லோருக்குமே தெரியும், ஒரு பிரபலியமான நடிகை. அந்த நடிகை தொடர்பாகவும் இப்போது விசாரணைகளின் போது பல சர்ச்சைகள் வெளிவந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பியூமி ஹன்சமாலினி இந்த சிரான் பாசிக்கினுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார், அல்லது அவருடைய பணத்தினூடாகத்தான் பல தொழில்களை செய்து வருகின்றார் என்ற அடிப்படையில் செய்திகள் அல்லது விசாரணைகளே பல தகவல்கள் கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருந்தது. உடனடியாகவே இன்றைய தினம் கோபம் கொண்டெழுந்த இந்த பியூமி அதற்கு பதிலளித்திருக்கின்றார். எனக்கும் இந்த இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற சிரான் பாசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு இந்த சிரான் பாசிக்கே தெரியாது, அவருடைய பணத்தை கையாண்டு நான் ஒன்றும் இந்த தொழில்களை நடத்தவில்லை. அவர் ஒரு அழகு சாதன பொருட்களை விற்கின்ற ஒரு நிலையம் வைத்திருக்கின்றாராம். அப்படியான பொருட்களை அந்த தொழில்களை இவருடைய பணத்தை வைத்துக்கொண்டு நான் நடத்தவில்லை என்பதை இப்போது பியூமி ஹன்சமாலினி தெரிவித்திருக்கின்றார். எனவே இது ஒரு அவதூறு பரப்புகின்ற தகவல் என்ற அடிப்படையில். ஆனால் இப்போது வருகின்ற செய்திகளின் அடிப்படையிலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரிடமும் விசாரணைகளை நடத்தப் போகின்றதாம். அதிலே பியூமி ஹன்சமாலினி தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலே ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றாராம். தனக்கும் இந்த கெசல்பத்ர பத்மேவுக்கும் இடையிலே நெருக்கம் இருந்தது. அதாவது தான் இந்த ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு சென்றபோது, துபாய்க்கு சென்றபோது தன்னை இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற கெசல்பத்ர பத்மே சந்தித்தார் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஆனால் கெசல்பத்ர பத்மேவுக்கும் எனக்கும் வேறு எந்த தொடர்புகளும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார். ஒரு முறை சந்திக்க கிடைத்தது, அவர் நான் நடிகை என்ற ரீதியில் அவர் சந்தித்தார் என்று சொல்லியிருக்கின்றார். பலர் என்னை சந்திப்பார்கள், அதே போன்று இந்த சந்திப்பும் இடம்பெற்றது என்பதை சொல்லியிருக்கின்றார் பியூமி. ஆனால் இந்த சிரான் பாசிக்கை நான் கண்டதே இல்லை என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார் பியூமி. ஆனால் இன்னும் ஒரு தகவல் வருகின்றது. சிரான் பாசிக்கினுடைய கொழும்பிலே ஒரு வீடு இருக்கின்றதாம் சிரான் பாசிக்கு, ஹெவ்லாக் மாவட்ட பகுதியிலே. அந்த வீட்டை ஒரு நடிகை தான் அந்த வீட்டிலே முன்னர் இருந்தாராம். அது ஒருவேளை பியூமியாக கூட இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சிரான் பாசிக்கினுடைய பணத்தை பியூமி கையாடினாரா என்ற தகவல் என்ற விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இனி வருகின்ற நாட்களிலே பியூமியிடமும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அதே சிரான் பாசிக் இலங்கையில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுத்திருக்கின்றாராம் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதில் சிரான் பாசிக்கும் முன்னைய போலீஸ் மாதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் இடையிலே மிக நெருக்கம் இருந்தது. இவர்களுக்கிடையிலே ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதன் பின்னர் அதிலே முறிவு ஏற்பட்டதனால்தான் சோல் பீச் ஹோட்டலை அந்த சிரான் பாசிக்குடைய ஹோட்டல், அந்த தனியார் அதிசொகுசு தனியார் தங்குமிட விடுதியை தரைமட்டமாக்குவதற்கு இந்த தேசப்பந்து தென்னக்கோன் முயற்சித்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதை கடந்து இப்போது பல அரசியல்வாதிகளோடு இவருக்கு தொடர்பு இருந்தது, பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளோடு தொடர்பு இருந்ததாம். அதிலும் களுத்துறையைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியுடைய பெயர் அடிபட ஆரம்பித்திருக்கிறதாம். ஆனால் அந்த பெயர் விவரங்கள் இன்னும் சொல்லப்படவில்லை, எந்த ஊடகத்திலும் அது பதிவு செய்யப்படவில்லை. மாறாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அந்த வாக்குமூலத்தின் போது அவர் இதை சொல்லி இருக்கின்றாராம் என்ற ஒரு தகவல் மாத்திரம் வெளியாகி இருக்கின்றது. எனவே மிக விரைவில் அந்த அரசியல்வாதிகளிடம் விசாரணைகள் நடத்தப்பட போகின்றதாம். அதாவது வெளியே சொன்னால் கலைவு கண்டு விடுவார்கள் என்று இப்போது அதை சொல்லவில்லை போல் இருக்கின்றது. மாறாக அதிலே களுத்துறையைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு 50 பேருந்துகளை ஒழுங்கமைத்திருக்கின்றாராம் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சிரான் பாசிக். அத்தோடு பல லட்சக்கணக்கான பணத்தை வாரி இறைத்திருக்கின்றாராம் அரசியலுக்காக, அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக, அந்த 2 பெரும் அரசியல்வாதிகளுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக என்று சொல்லப்படுகிறது. எனவே சிரான் பாசிக்கு அரசியல் தொடர்பு இருந்தது. அந்த அரசியல்வாதிகள் யார், அந்த அரசியல்வாதிகளுடைய மேல்மட்டம் என்ன என்பது தொடர்பாக இப்போது
தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த விசாரணைகளின் பின்னர் அந்த அரசியல்வாதிகள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள். குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவர்களும் சிரான் பாசிக்கோடு சேர்ந்து இந்த களி தின்க வேண்டியதுதான் என்ற அடிப்படையில் தான் இப்போது தகவல்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.